டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்த பின்லாந்து அதிபர் அலெக்சாண்டர் ஸ்டஃப் இருதரப்பு உறவுகள் குறித்து விவாதித்தார். சந்திப்புக்கு முன்னதாக டெல்லியில் உள்ள காந்தி நினைவிடத்தில் அலெக்சாண்டர் ஸ்டஃப் மலர் மரியாதை செலுத்தினார். டெல்லியில் பின்லாந்து அதிபரும் பிரதமர் மோடியும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். இந்தியாவிற்கும் பின்லாந்திற்கும் இடையிலான சுதந்திர வர்த்தகம் இருதரப்பு தொழில்நுட்ப ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் என பிரதமர் மோடி தெரிவித்தார். ராஜ்யசபா தேர்தலில் போட்டியிட திமுக சார்பில் திருச்சி சிவா மற்றும் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் ஆகியோர் தங்களது வேட்பு மனுக்களை தாக்கல் செய்தனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் தேர்தல் அதிகாரியிடம் மனுவை வழங்கினர். இன்னும் நான் மாநிலங்களவையில் உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளுக்கிணங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சியையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகின்றேன். ராஜ்யசபா தேர்தலில் போட்டியிட காங்கிரஸ் சார்பில் கிறிஸ்டோபர் திலக் வேட்புமனு தாக்கல். முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் செல்வ பெருந்தகை கிரீஷ் சோடங்கர் முன்னிலையில் வேட்புமனு தாக்கல் செய்தார். மாநிலங்களவை தேர்தலை ஒட்டி அதிமுக சார்பில் தம்பிதுரை தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் EPS முன்னிலையில் தேர்தல் அதிகாரியிடம் வேட்பு மனுவை வழங்கினார். ராஜ்யசபா தேர்தலுக்கான வேட்பு மனுவை தாக்கல் செய்த பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சட்டமன்ற தேர்தல் களம் தங்களுக்கு சாதகமாக உள்ளதாக கூறினார். அதிமுக தலைமையிலான கூட்டணி 200 தொகுதிகளை வெல்லும் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். திமுக கூட்டணி சார்பில் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் வேட்பு மனுவை தேமுதிக பொருளாளர் LK சுதீஷ் தாக்கல் செய்துள்ளார். தாம் டெல்லி முகமாக இருக்க விரும்பிய விஜயகாந்தின் கனவு நனவானதாகவும் சுதீஷ் நெகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். 2009ஆம் ஆண்டிலேயே ராஜ்யசபா சீட் கிடைத்திருக்க வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தல் தொகுதி பங்கீட்டிற்காக குழு அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மக்கள் நீதி மய்யம் கட்சியின் நிர்வாக மற்றும் செயற்குழு அவசர கூட்டம் சென்னை ஆழ்வார்பேட்டை அலுவலகத்தில் நாளை நடைபெறுகிறது. தொகுதிகளின் எண்ணிக்கை மற்றும் வேட்பாளர்கள் குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. ராஜ்யசபா தேர்தலில் போட்டியிடுவதற்காக மனுவை பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் தாக்கல் செய்தார். மனு தாக்கலை தொடர்ந்து விரைவில் நிதிஷ்குமார் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நிதிஷ்குமாருக்கு பின் பீகாரில் பாஜகவை சேர்ந்தவர் முதல்வராகலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. துணை முதல்வராக நிதிஷ்குமாரின் மகன் நியமிக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பீகார் முதல்வர் பதவியை நிதிஷ்குமார் ராஜினாமா செய்ய கட்சி தொண்டர்கள் எதிர்ப்பு. கட்சி அலுவலகத்தை ஐக்கிய ஜனதா தளம் தொண்டர்கள் சூறையாடியதால் பரபரப்பு. திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் வெற்றிகரமாக முடிந்ததாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நேற்று நான் காரில் ஏறிய போது காண்பித்த சைகை யதார்த்தமானது என்றும் விளக்கமளித்துள்ளார். தவிக தேர்தல் அறிக்கை இந்த வார இறுதியில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விருப்ப மனு அளித்த நிர்வாகிகளின் பட்டியல் இறுதி செய்யப்பட்ட நிலையில் விரைவில் நேர்காணலையும் விஜய் தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இம்மாத இறுதியில் 3வது மாநாட்டை நடத்த தமிழக வெற்றிக் கழகம் திட்டமிட்டுள்ளது. திருச்சியில் மாநாடு நடத்த முடிவு செய்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தவேகாவால் தான் காங்கிரசுக்கு கூடுதல் சீட் கிடைத்துள்ளதாக செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தவேகாவால் காங்கிரசுக்கு நன்மைகள் கிடைத்துள்ளதாக கூறினார்.
சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு இன்று 640 ரூபாய் குறைந்தது. 1 கிராம் ஆபரண தங்கம் 15,120 ரூபாய்க்கும், 1 சவரன் 1,20,960 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலை மாற்றமின்றி நேற்றைய விலையிலேயே தொடர்கிறது. 1 கிலோ கட்டி வெள்ளி 2,95,000 ரூபாய்க்கும், 1 கிராம் 295 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகத்தில் இன்று நடைபெற்ற 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 10,069 மாணவர்கள் ஆப்சென்ட். கோவை, கரூர் மாவட்டங்களில் 2 பேர் முறைகேட்டில் ஈடுபட்டதாகவும் தேர்வுத்துறை தெரிவித்துள்ளது. திருச்சி திமுக மாநாட்டிற்கு அழைப்பு விடுத்து தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் மத வெறி அரசியலுக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை என கூறியுள்ளார். மாநில உரிமைகளை ஒருபோதும் விட்டுக் கொடுக்கப் போவதில்லை என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஆஃபர் கொடுத்து திமுக கூட்டணியை உடைக்க எதிர்க்கட்சிகள் முயற்சித்ததாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். கூட்டணி கட்சிகளுக்கு விரும்பிய இடம் அளித்து வெற்றி கூட்டணியை தலைமையேற்று தொடர்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சாமிக்கு ஓட்டு இல்லை என்பதால் கோயில் சொத்துக்களை மீட்கவில்லையா என அதிகாரிகளுக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு சரமாரி கேள்வி எழுப்பியுள்ளது. ஆக்கிரமிப்பாளர்களுக்கு ஓட்டு உள்ளதால் நடவடிக்கை எடுக்க அதிகாரிகள் தயக்கம் காட்டுவதாகவும் அதிருப்தி தெரிவித்துள்ளது. விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 8ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. தற்போது வரை 13 லட்சம் மாணவர்கள் விண்ணப்பம் செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் தமிழகத்தில் இந்த ஆண்டும் வழக்கம் போல 1,50,000 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் அரசு பள்ளி மாணவர்கள் விண்ணப்பம் செய்ய பள்ளிக் கல்வித்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன்படி தற்போது வரை அரசு மற்றும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளைச் சேர்ந்த 8,953 மாணவர்கள் விண்ணப்பம் செய்திருப்பதாக பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. சென்னை வேளச்சேரி மற்றும் பரங்கிமலை இடையே பறக்கும் ரயில் அதிவேக சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றது. ரயிலை 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கி சோதனை ஓட்டம் நடந்தது. திருநள்ளாறு சனி பெயர்ச்சியை ஒட்டி நாளை மற்றும் நாளை மறுநாள் முன்பதிவில்லா சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகிறது. விழுப்புரத்தில் காலை 9:10 மணிக்கு சிறப்பு ரயில் புறப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக சுஸ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி நியமனம். கொலேஜியத்தின் பரிந்துரையை ஏற்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். ஈரான் உச்ச தலைவர் காமெனி படுகொலைக்கு இந்தியா இரங்கல் தெரிவித்துள்ளது. டெல்லியில் உள்ள ஈரான் தூதரகத்தில் வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி இரங்கல் புத்தகத்தில் கையெழுத்திட்டார். இஸ்ரேல் ஈரான் போருக்கு அமைதியான முறையில் தீர்வு காண வேண்டும் என பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். அமைதியான முறையில் தீர்வு காண இந்தியா ஆதரவு அளிப்பதாக அவர் கூறியுள்ளார். அசர்பைஜானில் உள்ள நாக்ஜிவன் சர்வதேச விமான நிலையம் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதலில் 2 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவித்துள்ள அசர்பைஜான் அரசு உரிய பதிலடி கொடுப்போம் என தெரிவித்துள்ளது. கத்தார் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்த நாட்டின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உடனடியாக கத்தாரின் வான்வழி பாதுகாப்பு அமைப்புகள் செயல்படுத்தப்பட்டு ஏவுகணைகள் தடுத்து நிறுத்தப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. தனது இராணுவ விமான தளங்களை அமெரிக்க ஆயுதப்படைகள் பயன்படுத்த பிரான்ஸ் அனுமதி வழங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஈரான் போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்துள்ளது. பதற்றத்தை அதிகரித்து அரபு நாடுகளை போரில் இழுத்துவிட அமெரிக்கா முயற்சிப்பதாக ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது.
ஈரான் தரப்பிலிருந்து ஆயுதங்கள் உள்ளிட்ட இராணுவ உதவி குறித்து எந்தவித கோரிக்கையும் முன்வைக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச கடற்பகுதியில் எந்த முன்னறிவிப்பும் இன்றி தனது போர் கப்பல் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. இந்திய கடற்படையின் விருந்தினராக இருந்ததாகவும் ஈரான் கடற்படையிலிருந்து சுமார் 2000 மைல் தூரத்தில் அமெரிக்கா கடுமையான குற்றச்செயலை மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள பதற்றம் காரணமாக எமிரேட்ஸ் விமான சேவைகள் குறைப்பு. மறு அறிவிப்பு வரும் வரை குறைந்த அளவிலான விமானங்கள் இயக்கப்படும் என்று எமிரேட்ஸ் நிறுவனம் விளக்கமளித்துள்ளது. ஈரானில் சிக்கித் தவிக்கும் இந்தியாவைச் சேர்ந்த மருத்துவ மாணவர்களை தாயகம் அழைத்து வர அரசு போர்க்கால அடிப்படையில் செயல்பட வேண்டும் என சு வெங்கடேசன் எம்பி வலியுறுத்தியுள்ளார். இந்திய தூதரகம் தெஹ்ரானில் இருந்த பெரும்பாலான மாணவர்களை கோம் நகருக்கு பாதுகாப்பாக இடமாற்றம் செய்தது வரவேற்கத்தக்கது எனவும், அதேபோல் பிற நகரங்களில் உள்ள மாணவர்களையும் பாதுகாப்பாக வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் மாணவர்களின் பாதுகாப்பு குறித்து பெற்றோர்களுக்கு தகவல் தெரிவிக்க 24 மணி நேர தகவல் மையத்தை வலுப்படுத்தவும், மாணவர்களுக்கு தேவையான மருத்துவ மற்றும் உளவியல் ஆலோசனைகளை வழங்கவும் அவர் இந்திய தூதரகத்தை கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய கிழக்கு நாடுகளில் நடைபெற்று வரும் போரால் துபாயில் சிக்கித் தவிக்கும் பயணிகளுக்கு பாதுகாப்பான தங்குமிட வசதியை இலவசமாக வழங்குவதாக நடிகர் சோனு சூட் அறிவித்துள்ளார். ஈரான் இஸ்ரேல் இடையேயான போர் பதற்றம் காரணமாக மத்திய கிழக்கு நாடுகளில் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் துபாய் உள்ளிட்ட நாடுகளில் ஏராளமான பயணிகள் தங்கள் சொந்த ஊர் திரும்ப முடியாமல் சிக்கித் தவித்து வருகின்றனர். இந்த இக்கட்டான சூழலில் துபாயில் சிக்கியுள்ள பயணிகளுக்கு தேவையான பாதுகாப்பான தங்குமிடத்தை இலவசமாக வழங்க நடிகர் சோனு சூட் முன்வந்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தேசமோ மதமோ முக்கியமில்லை, மனிதாபிமானம் ஒன்றே போதும் என தெரிவித்துள்ளார். மேலும் தங்குமிடம் தேவைப்படுபவர்கள் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் எனவும் தெரிவித்துள்ளார். திரைப்படத்தில் மட்டுமில்லாமல் நிஜ வாழ்விலும் ஹீரோவாக செயல்படும் சோனு சூட்டின் இந்த மனிதாபிமான செயலுக்கு இணையதளங்களில் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் அந்நாட்டின் நவீன சோஹேயான் கிளாஸ் ரக கப்பலை நேரில் ஆய்வு செய்தார். போர்க்கப்பலிலிருந்து ஏவப்பட்ட அதிநவீன ஏவுகணை சோதனையையும் அவர் பார்வையிட்டார். T20 உலகக்கோப்பையின் 2வது அரையிறுதிப் போட்டியில் இந்தியா இங்கிலாந்து அணிகள் இன்று பல பரீட்சை நடத்துகின்றன. இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறுமா என்கிற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய மகளிர் அணிகளுக்கு இடையேயான ஒரே ஒரு பிங்க் பால் டெஸ்ட் போட்டி நாளை பெர்த்தில் துவங்குகிறது. கடந்த 5 வருடங்களில் இந்திய மகளிர் அணி விளையாடும் முதல் பகல் இரவு டெஸ்ட் ஆட்டம் இதுவே ஆகும். சமீபத்தில் நடந்து முடிந்த ஒருநாள் போட்டித் தொடரில் ஆஸ்திரேலியாவால் இந்தியா ஒயிட் வாஷ் செய்யப்பட்ட நிலையில் இந்த டெஸ்ட் போட்டியில் இந்திய மகளிர் அணி தங்களின் நிதானம் நிறைந்த அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்துவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதல்வர் மு.க. ஸ்டாலின் மற்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி இணைந்து இடம்பெற்றுள்ள AI பிரச்சார பாடல் வீடியோவை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ளது. அந்த வீடியோவில் திமுக காங்கிரஸ் கூட்டணி, சமூக நீதி கூட்டாட்சி அமைப்பு மற்றும் தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் ஜனநாயக மதிப்புகளை காக்கவும் ஒன்றுபட்டு செயல்படுவோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைதாகி விடுதலையான பேரறிவாளன் மற்றும் அவரது தாயார் அற்புதம்மாள் தங்கள் உடலை சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு தானம் செய்வதற்கான விருப்ப கடிதத்தில் நேற்று கையெழுத்திட்டனர். கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லகண்ணு தனது உடலை அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு தானமாக வழங்கிய நிலையில் அவரது கொள்கையை போற்றும் விதமாக இருவரும் இந்த முடிவை எடுத்திருப்பதாக தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி தாவன் தெரு காளியம்மன் கோயிலில் மாசி மாத தீமிதி திருவிழா நடைபெற்றது. சரபங்கா ஆற்றிலிருந்து பூங்கரகம் ஜோடித்து எடுத்து வந்த நிலையில் பக்தர்கள் அக்னிகுண்டத்தில் தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர்.
தொடர்ந்து பக்தர்கள் எலுமிச்சை அலகு குத்தியும் முதுகில் அலகு குத்தி காரை இழுத்து சென்றும் வித்தியாசமான நேர்த்திக் கடனை செலுத்தினர். பவானியில் நடந்த மாசி தேர் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். ஈரோடு மாவட்டம் பவானி செல்லியாண்டியம்மன் கோவில் மாசி தேர் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டத்தில் பங்கேற்ற பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி முழக்கத்துடன் தேரை இழுத்து நகரின் முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக சென்றனர். செல்லியாண்டியம்மன் உற்சவ மூர்த்திக்கு பக்தர்கள் மலர்கள் தூவி தண்ணீர் ஊற்றி வழிபட்டனர். ஆண்டு மெலினோ கோர்டினா குளிர்கால பாராலிம்பிக் போட்டிக்கான சுடர் இத்தாலியின் வெனிஸ் நகரத்தை வந்தடைந்தது. இங்கிலாந்தில் கடந்த 24ஆம் தேதி தொடங்கப்பட்ட இந்த சுடர் ஓட்டம் 11 நாட்கள் நடைபெறும் நிலையில் 501 வீரர்கள் 2000 கிலோமீட்டர் தூரம் இந்த பாராலிம்பிக் ஜோதியை ஏந்திச் செல்கின்றனர். இந்த சுடர் இறுதியாக நாளை வெரனோ நகரை சென்றடையும். அதனைத் தொடர்ந்து வெரனோ அரினாவில் பாராலிம்பிக் போட்டிகள் தொடங்குகிறது.